வந்து பிரியாணி செய்ய வேண்டிய தேவையான பொருட்கள்லாம் தட்டின்னு ஒரு ஸ்பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். போயிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் எங்கன்ட்டு. எஸ் இது முடிய போகுது. பாவம் முடியல, இதுக்கே முடியலையாடா யஷ்வந்த் உனக்கு? அவன்னா அது ஆட்டிக்கு எத்தனை வர்றாரு அவரு வீடியோ ரெக்கார்ட் மாஸ்டர் ரெக்கார்ட் பண்ணதான் முக்கியம். உங்களுக்கு சமைச்சு தரல போ. இதை பூச்சி நான் கேன் எடுத்துக்கின்னு போவேன். தூக்கிறேன் போ. இல்லை போய் இப்போ கேன் தூக்கிறேன் போ. கேன் தூக்கிறேன் போ. ஓ வீடியோ வீடியோ கால இது புடி கஷ்டம் பண்ணுறோம். அங்கே போ. நம்ம ரூட் தெரியல. தெரியும் தெரியும். என்ன பண்ற மச்சி? இங்க எதுக்கு நம்ம வந்திருக்கோம்? பிரியாணி சமைக்கிறதுக்காக வந்திருக்கோம். காய்கறி நறுக்கிட்டு இருக்கோம். காய்கறி தக்காளி வெங்காயம் தக்காளி நறுக்கிட்டு செய்ய ஆரம்பிக்கிறோம். இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் சொல்ல மச்சி அப்படியே கொஞ்சம். கூட ஒருத்தன் இருக்கான் தண்டம். என்ன இந்த பேர் இவ்வளோ பெரிய கல்லி 2 பேர் சுத்திக்கின்னு வந்துட்டோம். கொஞ்சம் உத்து கேளுங்க. அங்கேருந்து ஒரு நாய் கத்திக்கினே இருக்கும். அந்த நாய் தான் அது. இன்னும் கல் எடுத்துட்டு வந்துடுறான் எடுத்துட்டு வந்துடுறான். அங்கேயும் யோசிச்சுன்னு இருக்கிறான். அவன் வந்தவனா காட்டுறோம். ஏரியா சுற்றி காட்டு. இங்கே பாருங்க. எப்படின்னா இங்கே போய் இந்த ஸ்பாட்டு பிடிக்கலையா ப்ரோ தனக்கு? எல்லாம் கொஞ்சம் உத்து கேளுங்க. ஒரு நாய் இப்போ கொலைக்கும். வெங்காயம் இப்படினா இப்போதான் அதுக்கு தடவி குத்துனுக்கிறோம். என்ன பண்ண? நான் வீடியோ எடுத்துனுக்கிறேன். போட்டாமா வேறு சக்ஸஸ்ஃபுல்லாக வெங்காயம் தக்காளி நறுக்கியாச்சு. இப்போ அடுப்பு ரெடி பண்ண இருக்காரு நம்ம அண்ணுமாறன். அடுப்பு மச்சி பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் கிட்ட ஊற்றிக்கோ. பிளானை சொல்லு. வச்சு ஃபஸ்ட்டு பேப்பர் வச்சுக்கணும். வச்சுட்டு சின்ன சின்ன சுள்ளியாக போடணும். ஓகே போட்டோம்னா தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பற்றும். ஃபஸ்ட்டு சின்ன சுள்ளினா ஈஸியாக பற்றிக்கும். சரி இந்த சைடில் சரி இந்த சைடில் எனக்கு இது இல்லை கல் தூய் நார்மல்ல உண்மை தானே. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக பற்றிக்கும். கால் கூடாது அடுப்பில் குண்டான வைக்க வேண்டியது. அதுக்கப்புறமா போய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சஃபோலா ஆயில் யூஸ் பண்ணுறோம். அவரோட போட்டா உள்ள அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் கூட பேசிடும். இங்கே காட்டும் கை நிறைய முந்திரி எடுத்துக்கோங்க கைஸ். அப்படியே மலை சாரல் மாதிரி அப்படியே அப்படியே கிளறி ஒன்றும் ஒரு கடிக்கும் ஒரு முந்திரி இருக்கு. தண்ணி மீறும் தானே? ஏய் இருக்குண்டா தண்ணி நிறைய தான். அவ்வளோ தண்ணி சூடாக பண்ண போகிறோம். நம்ம எல்லா தக்காளியும் போட்டுருக்க கொஞ்சம் இவ்வளோ விட்டுரு. விட்டு போடு போடா. நான் சொல்லு கீழே தள்ளாத. போடு 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 போடு. போதும் ஒரு போதும். படலை வாங்கினது வேர்த்து போயிட்டாரு இவரு. எடுத்துட்டேன் சீக்கிரம். இஞ்சி பூண்டு கைஸ் உள்ள போலையா? அடே கொட்டு பார்க்கலாம்டா. சரி கசக்கும். இன்னும் கொஞ்சம் போடு. இது அந்த கலர் உரம் போடும்போது தெரியும். கரண்டிலோட போட்டுக்கோ. அப்படியே போட்டு சரி கரண்ட் வீட்டு கூட அதை போட்டு வெஜ்ஜு தானே. அது ஃப்ரிட்ஜில் போட்டுக்கலாம். போதும்டா. கறி போட போகிறேன் இப்போ. நாளைக்கு வந்து நல்லா கழுவிட்டியாடா? மழை தூள் இருக்குது பரவாயில்லையா? இதுதான் அப்படி தான் இருக்கும். அது போதாது அவங்க ஒட்டி.
கவர வேண்டியதான். காஷ்மீர் சில்லி போடுங்க. இப்போதைக்கு கொஞ்சம் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிட்டு அப்புறமா இன்னும் கொஞ்சம் போடுங்க. புதினாவும் கொத்தமல்லியும் கொஞ்சம் கொஞ்சம் இப்போதைக்கு ஷார்ட்டேஜாக இருக்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். நிறைய போடணும் ஒரு கையில். ஓகே, நெக்ஸ்ட்டு தண்ணி ஊற்ற வேண்டியது தான். போதும், நெத்திக்கு வச்சுட்டு தண்ணி ஊற்றி வச்சு நெக்ஸ்ட்டு கொதிக்க வச்சுட்டு அரிசி போட வேண்டியது தான். என்ன சொல்லு, என்ன சொல்றது, சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிட்டு சொல்றோம். டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன் கைஸ். பேசுங்கடா. என்ன பேசுறது, அடிக்கிற வெயில்ல சூடா பிரியாணி கைஸ். வெயில்ல சூடா பிரியாணி சாப்பிட்டுருக்கீங்களா? சாப்பிட எவ்வளோ சூரியன் இந்த இருக்கா உச்சில் இருக்கு. அரிசி பிரியாணி தண்ணி கொதிக்கிறதுக்காக அரிசி போட்டுரும். அதுக்கப்புறம் தண்ணி கொதிக்காக வெயிட் பண்ணிருக்கோம். இந்த கவர் தேவைப்படுதா? இல்லை இல்லை அவ்வளோதான், தண்ணி தயார், போட வேண்டியதான் அரிசி. மூடிடலாம். நேரம் அப்படி வச்சு தம் போட்டாச்சு. பிரியாணி அடியில் கொஞ்சம் தீஞ்சிச்சு. நான் தேவையில்லாம நெருப்பு ஃபாஸ்ட்டாக வச்சிட்டோம். ரெடி ஆகிட்டோம். அரிசி பார்த்த மாட்டோம், தொட்டு பார்க்கல. அரிசி ஃபுல்லாக வந்துச்சா? ஃபுல்லாக வந்துச்சா? இல்லை கொஞ்சமாக இருந்துச்சுல. ஓகே கேஸ், நாங்கள் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த இடத்துல அப்போ திருப்பி வந்து செக் பண்ணுறோம், ரீசெக் பண்ணுறோம். நம்ம பிரியாணி எங்கள் தொலைவில் தெரியுதா? அதான் நம்ம பிரியாணி டப்பா. போயிட்டு வரோம் ஒரு ரவுண்டு. எனக்கு கண்ணு தெரியல. திம்மா வாசனை வருது இங்கே. செம்மையாக போகுது பிரியாணி. அதில் தீஞ்சிச்சுரா, அதான் லைட்டாக கஷ்டமாக இருக்குது. வேற எப்படி ஆகிக்கிறோம் பாரு, க்ளீனாக இருந்தது மச்சி. எதுவுமே இல்லை, நம்ம வந்து இது ஆகிக்கிறோம் மச்சி. நல்லா கஷ்டப்பட்டு சமைச்சிட்டோம். இப்போ இந்த லேண்ட் ஓனர் வந்து எனக்கு பங்கு கொடு அப்படின்னு கேட்குறான். என்ன சொல்லுவேன்? அந்த கட்டுக்குது பாரு, கட்டில அடிப்பான் அப்படின்னா சாம்பலா சாம்பல் தீ மூஞ்சிலே வச்சிருவேன். கைஸ், தம் எடுக்க போகிறோம் கைஸ். பிரியாணி வந்துச்சு, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்பா பாப்பா பக்கா கைஸ். கொஞ்சம் தண்ணியாக இருக்கு கைஸ், நெய் ஊற்றணும். இருங்க பார்க்கலாம். வந்துச்சு. கொஞ்சம் பாரு, கொஞ்சம் வரவேறியா இருக்கு. இல்லைடா கரெக்டாக இருக்குது, பார்த்தாலே தெரியுது. ஓகே, நெய் ஊற்றி இறக்கிடலாம். அவ்வளோதான். அப்பாடி. ஓகே கேஸ், தயார். நெய் எடுக்கிறேன். நெய் எடு. அப்படியே ஊற்று. அப்படியே ஊற்று. ஜிஆர்பி நெய் மச்சி போதும் நினைக்கிறேன். தகட்டும் அப்புறம் அவங்ககிட்ட போய் ஊற்றுன்னு அவன் மொத்த பாக்கெட் இருக்குதுன்னு ஊற்றுறான் அவன். ஓகேடா மச்சி, அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். நம்ம சாப்பிடும் போது கலர்னா கொஞ்சம் அடி போட்டு கொஞ்சம் அடியில் எடு. அடியில் பக்கம் இந்த பங்கமாக இருக்கு. டன். கையில் சுட்டான்டா. நெருப்பு அப்படியே இங்கே கொட்டு. சரியான டேஸ்ட் கைஸ். கொஞ்சம் வாழையில வந்துச்சு, நாங்கள் போட்டு ரெடி பண்ணுறோம் கைஸ். வேட்டையாட போகிறோம். பயங்கரமாக இருக்குது கைஸ், பயங்கரமாக இருக்குது. கை போட்டு எடுங்க, தூங்குங்க. சூடாகுது. சூடாக சாப்பிட்டு ஒரு வாய் சாப்பிட்டு சொல்லு எப்படி இதுண்டா. அதான் சொல்லுமே செம்மையா. எப்படி செம்மையா இருக்கு. அது எது நச்சுன்னு தெரியுது டேஸ்ட்டு. ஜூஸியாக இருக்குது கைஸ் பிரியாணி. எவ்வளோ வச்சுக்குது. தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிடணும்னு பார்த்தோம், கரெக்டாக வந்துச்சு. அதுதான் கரெக்டாக இருக்குது. வெரி வெரி வெரியா இருக்கு. வெரியான டேஸ்ட். நெய் அப்படியே ஊறுது, அப்படியே நெய் ஊறுது நாக்குல. இவனுக்கு இந்த இலையை கொடுத்துடலாம், பீஸ் சாப்பிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை, டாடா. ஓகே கைஸ், நாங்கள் விடைபெறுகிறோம். சமைத்து முடித்து விட்டோம், சாப்பிட்டோம். ஏய் இருடா வரேன். ஓகே கைஸ், அப்புறம் பார்க்கலாம்.